கவர்மெண்ட்டோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஏஜென்சியோ ஹேக் பண்ணி இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா முடியும். கிரிப்டோ கரன்சி பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம், எந்த அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் எங்கேருந்து வந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கலாம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். ஆனால் அது யாருன்ற தெளிவு இருக்காது. முக்கியமான ஏஜென்சி, கவர்மெண்ட்டுடைய ஏஜென்சி, இப்போ முத்தலிஃபுடைய இந்த தகவல் வேணும் அப்படின்னா யாரையுமே கான்டாக்ட் பண்ண முடியாது, எடுக்க முடியாதா? பணம் வந்து நீ கொடுத்துருக்க, உனக்கு வந்திருக்கு அப்படின்னு நம்ம பேசுகிறோம். இல்லாட்டி இந்த மாதிரி நீ ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்க, இந்த ஆக்டிவிட்டீஸ்க்காக நீ இந்த பணம் உனக்கு ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்னா இந்த பணம் ரிசீவ் ஆகிருக்குன்றது உங்களுக்கு என்ன தான் ஆதாரம் இருக்குது? பல லட்சம் வேலட் எனக்கு ஓப்பன் பண்ணணும்னாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் எதுவுமே இல்லை. ஒரு ஆளுக்கு ஒரு வேலட் அப்படிலாம் கிடையாது. நானே ஒரு 20 வேலட் ஓப்பன் இப்போ நான் ஒரு 50 கோடி வச்சிருக்கேன், 5 கோடியாக 10 வேலட்டில் தனித்தனியாக போட்டுக்கலாம். கிரிப்டோவில் வந்து முதலீடுகள்ன்றது வந்து நேர்மையாக பண்ணுறது அதிகமாக இருக்கா? இல்லை, தோராயமாக இப்போதைக்கு கரண்ட்டாக இருக்கிற எல்லாருமே இப்போ 55 லட்ச ரூபா வரைக்கும் இந்தியன் மதிப்படி போயிருக்கு அப்படின்னா இனிமேல் வரக்கூடிய காலங்களில் 60-70 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. அதுக்கும் கம்மியாகவும் வாய்ப்பு இருக்குது. அதாவது நல்ல வார்த்தையாக சொல்லுங்கள், நம்பி வாங்கணும்ல, பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சும்மா 10,000-20,000 இல்லை, ஆல்மோஸ்ட் 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாரு. நான் சொன்னாலே ஒரு நபர் 3 மாதம் பழகின அந்த நபர் வந்து ஒரு கம்பெனியை காட்டியிருக்காங்க. அந்த கம்பெனியில் எனக்கு இவ்வளோ பணம் வந்திருக்கு அப்படின்றத அவங்க காட்டியும் இருக்காங்க. இன்வெஸ்ட் பண்ணி தடவை மட்டும் ஒரு சின்ன அமௌண்ட்டை விட்ரா கொடுக்குறாங்க. இது கடைசியில் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த கம்பெனியில் உள்ள ஒரு நபர் 3 மாதத்துக்கு முன்னாடியே பர்டிகுலராக இந்த பர்சனை டார்கெட் பண்ணி ஃப்ரெண்டாகி நம்ப வச்சு ஒரு ஆன்லைன். இப்போ இதில் 2 முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நடந்திருக்கிறதெல்லாம் ஏதோ ஒரு நாட்டில், பட் ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டிங்கன்னா தமிழ். எங்களுக்கே பயங்கர ஷாக். இவ்வளோ ஒரு பப்ளிக் பிளேஸில் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு சோஷியல் மீடியாவில் இவ்வளோ ஃபாலோவர்ஸை வச்சுக்கிட்டு எப்படி இந்த ஸ்கேம் பண்ணுறாங்க? பங்குச்சந்தையாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்காக இருக்கட்டும், கிரிப்டோ, இப்போ ஆன்லைன் வர்த்தகம்னு நீங்கள் வந்துட்டாலே அதுக்கு லாபத்துக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும், நஷ்டத்துக்கும் ரெடியாக இருக்கணும். ஸோ பட் அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணோன்னா எல்லாமே நம்மளுக்கு லாபம் தான். தொடர்ச்சியாக பங்கு சந்தை, கிரிப்டோ கரன்சி, ட்ரேடு, ஃபாரெக்ஸு உள்ளிட்ட பல விஷயங்கள், அதில் உள்ளே இருக்கிற விஷயங்கள், அதில் நடக்கிற ஏமாற்றுகள், எப்படி தெளிவாக பிஸ்னஸ் பண்ணலாம், இந்த மாதிரி இன்னமும் நம்ம வந்து ஒரு 20% ரீச் பண்ணியிருக்கோம். இன்னும் 80% எவ்வளோ இருக்குது இந்த இதில். அதை வரும் வாரங்களில் இருவரும் பேசி உங்களுக்கு தர தயாராக இருக்கிறோம். அதற்கு முன்னாடி போன வாரத்துடைய தொடர்ச்சியாக பிட்காயின், கிரிப்டோ கரன்சி பற்றி பேசணும். அதில் அதிகமாக பிட்காயின் பற்றி பேசணும். அதில் வந்து சென்ட்ரலைஸ்ட், டீசென்ட்ரலைஸ்ட் கூட தெரியாமல் நீ என்ன ஆங்கர் அப்படின்னு கூட சில பேர் கமெண்ட்டில் கேட்டிருக்காங்க. எனக்கு உண்மையிலே தெரியல, அதை நான் ஒத்துக்கிறேன். இப்போ அந்த கேள்வி அவர்கிட்டயே வைக்கிறேன். இந்த பிட்காயின், கிரிப்டோ கரன்சி இதில் வந்து சென்ட்ரலைஸ்ட், டீசென்ட்ரலைஸ்ட் அப்படின்னா எதுக்கு ஏன் இந்த வார்த்தை பதங்கள் பயன்படுத்தப்படுகிறது, என்ன அது? இப்போது சென்ட்ரலைஸ்னால் ஒரு மையமாக ஒரு விஷயத்தை வச்சு அதை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லாமே சென்ட்ரலைஸ்ட். டீசென்ட்ரலைஸ் இந்த மையப்புள்ளி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது. இப்போ வந்து ஒரு பேங்க் இருக்குது, ஒரு பேங்க்கோ ஆர்எல்ஸ் எனி ஒரு ப்ராசஸோ ஒரு மிட் ப்ராசஸ்னு ஒன்று இருக்குது. இதை சார்ந்து தான் நான் இப்போ நம்ம கனெக்ஷன் எடுத்துக்கோமே, ஒரு ஒயர் கனெக்ஷன் எடுத்துக்குவோம். இப்போ அந்த ஒயர் கனெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு மெயின் சுவிட்ச் இருக்குது. அந்த மெயின் சுவிட்ச்லேருந்து எல்லாத்துக்கும் டிவிஷன் போகுது. இப்போ நான் எல்லா டிவிஷனையும் ஆஃப் பண்ணால் லைட் ஆஃப் ஆகுமா, மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணால் லைட் ஆஃப் ஆகும்? மெயின் ஆஃப் பண்ணால் மொத்தமாக வேலை முடிஞ்சுது. இதே கான்செப்ட் தான். அப்போது சென்ட்ரலைஸ்ட் அப்படின்றப்போ இந்த மெயின் சுவிட்சை மட்டும் ஒருத்தன் வந்து ஹேக் பண்ணானா மொத்தத்தையும் ஷட் டவுன் பண்ணிட முடியும். ஆனால் டீசென்ட்ரலைஸ்டுன்னு எப்படின்னா, ஒவ்வொரு சுவிட்சுக்கும் ஒவ்வொரு கனெக்ஷன் டேரெக்டாக சர்வரில் இருக்கிற மாதிரி. இப்போ ஒவ்வொரு பிரான்ச் போகுது இல்லையா, அந்த ஒவ்வொரு பிரான்ச்சுக்குமே ஒவ்வொரு டைரக்ட் கரண்ட் சப்ளை கொடுத்தா எப்படி இருக்கும்? அப்போ எதை ஆஃப் பண்ணாலும் ஏதோ ஒன்றுலேருந்து அங்கே சப்ளை போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி டீசென்ட்ரலைஸ்ன்றது இதுதான் விஷயம். ஒரு மையப்புள்ளி இருக்காது அதுக்கு. இதை ஆஃப் பண்ணணும்னா அதையும் ஆஃப் பண்ணணும், அதை ஆஃப் பண்ணால் அதை ஆஃப். அப்போ மொத்தம் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் ஆஃப் பண்ணணும். அப்படின்னா தான் ஆஃப் ஆகும். இல்லாட்டினாலும் ஆஃப் ஆக வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஏதோ ஒரு வகையில் சர்க்யூட் போய் கனெக்ஷன் கொடுத்துருது. இந்த நான் இப்படி சொல்கிறேன், ஒரு பெரிய ட்ரம் இருக்குது, அதில் 10 ஓட்டை வழியாக தண்ணி வருது. இந்த ஓட்டை அடித்தாலும் இந்த ஓட்டையில் வரதான் போகுது. 9 ஓட்டை அடித்தாலும் 10வது ஓட்டையில் தண்ணி. அப்போ ஒரே நேரத்தில் மொத்தத்தையும் அடைச்சாதான் நிற்கும். ஆமாம். அப்போது அப்படி அடைக்கிறதுக்கு கிரிப்டோ கரன்சியில் வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒவ்வொரு ஃபோனும், இப்போ நான் வந்து நீங்கள் ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, நான் ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, உங்கள் ஃபோனும் என் ஃபோனுமே தனி ஒரு சர்வர் அடைக்கிறதுன்றீங்களா? அதுனா அது ஹேக் பண்ணுறது. கிரிப்டோ கரன்சியில் அந்த மாதிரி ஹேக் பண்ண முடியாது. ஆமாம், ஹேக் பண்ண முடியாது. அதுதான். ஸோ அதுதான் மெயினான விஷயம். அதனால தான் அந்த பிளாக் செயின் டெக்னாலஜி இன்னை வரைக்கும் அது வந்து உயிரோட்டமாக இருக்குது. எல்லாருமே அதை வந்து பயன்படுத்த முடியுது. இப்போ இது பிளாக் செயின் டெக்னாலஜி, டீசென்ட்ரலைஸ்ட், கிரிப்டோ கரன்சி, இந்த மூணும் ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்க. இது 3 மிங்கிள் ஆகி தான் இது செயல்படுது.
ஸோ இதுதான் நம்ம தெளிவாக சொன்னோம். பிளாக் செயின் டெக்னாலஜியில் டீசென்ட்ரலைஸ்டு மெத்தட் இருக்கிறதுனால கிரிப்டோ கரன்சி பாதுகாப்பாக இருக்குது இருக்கிறது. இப்படி எடுத்துக்கலாமா? கரெக்ட். அதனால தான் அதை வந்து ஒன்றும் சரி. இப்போ இந்த சென்ட்ரலைஸ்டுன்றீங்களா, அப்போ இந்த இது இருக்குல்ல, நம்ம பங்கு சந்தையோ மற்ற விஷயங்களோ பண்ணுறோம் வச்சுங்க, அதில் வந்து இந்த மாதிரி ஹேக் பண்ணால் பாதிப்பு வருமா? ஹேக் பண்ண கண்டிப்பாக பாதிப்பு வரும். பட் அந்த அளவுக்கு ஹேக் பண்ண விடுறதில்ல. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம செக்யூரிட்டிஸ் ரொம்ப டெவலப்டாக இருக்குது. ஸோ பட் மேபி இதை விட ஒரு பெரிய விஷயங்கள் நடக்கிறப்போ இதெல்லாம் நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. பட் எப்படி இருந்தாலும் டிஜிட்டல் அப்படின்றது எப்பயுமே ஒரு கொஷின் மார்க் உடையது தான். பட் இருந்தாலும் என்னதான் டிஜிட்டல் கரன்சிஸ் வந்தாலுமே சரி, அது டிஜிட்டலாக நம்ம அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் நம்ம சைட்லேருந்து ஓரளவுக்கு சேஃபான சைடில் இருக்கிறது குட். இதை பற்றின அவேர்னஸை நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்பயுமே. டிஜிட்டலாக இருக்குன்றதுக்காக அதை ஹேக் பண்ண முடியாதுன்னெலாம் கிடையாது. அதுக்கான ஹேக்கர்ஸ் வரலாம். பட் நம்ம சைடில் இருந்து என்னென்ன சேஃப்டி பண்ணிக்க முடியுமோ அந்த சேஃப்டி மெஷர்ஸ்லாம் நம்மளும். நீங்கள் டீசென்ட்ரலைஸ் பற்றி சொல்லும் பொழுது பல ஓட்டைகள் இருக்கும், அதை மொத்தமாக அடைச்சாதான் முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நான் வந்து ஒரு பிட்காயின் வாங்குகிறேன், அதில் ஒரு பிஸ்னஸில் இறங்குறேன், என்னை வந்து ஹேக் பண்ணிட்டாங்க, என்னுடைய இது. ஓகே, அது என்னுடைய நான் இப்போ வாங்கி வச்சுருக்கிற இது எல்லாமே வந்து ஹேக் பண்ண முடியுமா? என்ன வந்து முடக்க முடியுமா? இல்லை, அதான் முடியாது. அதான் நான் சொல்ல வந்தேன். இப்போ நீங்கள் உங்களை டிஜிட்டல் கரன்சியாக நீங்கள் வச்சுருக்கீங்க, ஒரு கிரிப்டோ கரன்சி வச்சுருக்கீங்க. அந்த கிரிப்டோ கரன்சி ஹேக் பண்ண முடியாதுன்றதுனால தான் நம்ம அதை கொஞ்சம் எல்லாரும் வந்து ஓகே கிரிப்டோ கரன்சின்றது ஒரு சேஃபஸ்ட் கரன்சி, இது வந்து ஒரு டக்குன்னு யாராலையும் ஹேக் பண்ணிட முடியாது அப்படின்னு ஒரு நம்பகத்தன்மையை உருவாக்கி வச்சுருக்கிறதுக்கு ஒரு காரணம் அது. சரி, இப்போ கிரிப்டோ கரன்சியில் வந்து இப்போ நான் வந்து முறைகேடாக சம்பாரித்த ஒரு 50 கோடி சம்பாரிச்சிருக்கேன், கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். என்னை பற்றி என்னுடைய இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ எனக்கு அது சேஃப்டியாக நான் வச்சுருக்கிறதுக்கான முறைகள் இருக்குது. அது இதுக்கு நான் கேட்க மாட்டேன், வேறு நல்ல விஷயத்துக்கு கேட்குறேன் அப்படி சொல்லுங்கள். நான் அந்த மாதிரி அதுக்கான சேஃப்டி மெஷர்மெண்ட்லாம் வச்சுருக்கேன். சரி, கவர்மெண்ட்டோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஏஜென்சியோ ஹேக் பண்ணி இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா முடியுமா? ஹேக் பண்ணி தெரிஞ்சுக்கணுன்ற பட்சம் எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க? ஏன்னா நான் ஒத்துழைக்க மாட்டேன். ஒரு ஏஜென்சி எனக்கு சப்போஸ் இடியோ இல்லை சிபிஐயோ ஏதோ ஒன்று, உதாரணத்துக்கு தான் இதெல்லாம், அதுக்கு பதில் சொன்னால் தப்பு இல்லை. இந்த மாதிரி விஷயன்றப்போ லீகலாக பண்ணால் கண்டுபிடிக்க முடியும். இல்லீகலாக பண்ணணும்னு நினச்சி அவங்க ஒரு விஷயத்த பண்ணாங்க அப்படின்னா, கிரிப்டோ கரன்சி பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம், எந்த அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் எங்கேருந்து வந்திருக்குன்னு தெரிஞ்சுருக்கலாம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். ஆனால் அது யாருன்ற தெளிவு இருக்காது. இல்லை, இப்படி நான் வரேன். இப்போ நான் 50 கோடி சொன்னேன்ல, நான் கிரிப்டோ கரன்சியில் முறைகேடாக சம்பாதிச்சதை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு பேங்க்லேயோ இல்லை ஒரு வீட்டில் வச்சுருந்தா ரைடு பண்ணால் தெரிஞ்சிடும். ஒரு பேங்க்கில் போட்டுருந்தா ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் இன்றைக்கி ஈஸியாக தெரிஞ்சிடும், மாட்டிக்குவோம். ஆமாம். இல்லை யார் பினாமி பேரில் கொடுத்து வச்சுருக்கேன்னா ஏதோ ஒரு டச்சில் வச்சு பிடிச்சிருவாங்க. கிரிப்டோவில் முதலீடு பண்ணி வச்சுருக்கேன். நானும் தகவல் சொல்ல மாட்டேங்கிறேன், என்கிட்ட எதுவுமே இல்லைங்க, இந்த 2 கோடி இருக்குது பார்த்துங்க அப்படின்றேன். 50 கோடி நான் மறைக்கிறேன். இதை வந்து ஏஜென்சிகள் ஐடியோ இடியோ சிபிஐயோ லீகலாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க வச்சுங்க, என்னுடைய அக்கௌண்ட்டை, கிரிப்டோ அக்கௌண்ட்டை, அதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? கிடையாது. அதுக்கான பாசிபிலிட்டிஸே கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு இது பேசுகிறேன், வாட்ஸ்அப் கால் பேசுகிறேன், அது வந்து இப்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு எவிடன்ஸ் எப்படின்னா வாக்கு மூலமாகவோ இல்லாட்டி பணம் கைமாட்டுறப்போ இந்த மாதிரி ஏதாவது நடந்து நீங்கள் அதை கண்டுபிடிச்சா மட்டுமே தவிர, இல்லை ஏதோ ஒரு இல்லீகல் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, அந்த இல்லீகல் டிரான்சாக்ஷன் மூலமாக ஃபண்டு இவங்களுடைய வேலெட்டுக்கு வந்துருச்சு, அதாவது இவங்களுடைய கிரிப்டோ கரன்சி வேலெட்டுக்கு வந்துருச்சுன்னா அது இவங்களுதுன்னு ஒரு ரிஜிஸ்டர்டு ப்ரோக்கரேஜ் கிட்ட இவங்க வேலெட் இல்லாமல் ஏதோ ஒரு ப்ரைவேட்டாக இவங்களுக்கு ஒரு வேலெட் இருக்குன்னா அந்த வேலெட் இவங்களுக்கு சொந்தமானதுன்னே நீங்கள் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அதுக்கு பேர் கிடையாது, அது எங்கே ஆரம்பித்தாங்கன்னு தெரியாது, எந்த மாதிரியெல்லாம் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரியாது, எவ்வளோ பணம் வந்திருக்குன்னு நீங்கள் பார்க்க முடியும், எங்கேருந்து பணம் வந்திருக்குன்னு பார்க்க முடியும். அனுப்புனதும் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, ரிசீவ் பண்ணதும் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. அன்டில் அன்லெஸ் அவரை ஒத்துக்கிட்டார் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு தான் நான் கேட்க வந்தேன். இப்போ நான் வாட்ஸ்அப்பில் ஒரு கால் பண்ணுறேன், சரி, எனக்கும் ஃப்ரெண்டுக்கும் நடக்குது ஒரு முக்கியமான ஒரு தேச விரோத உரையாடல்னு வச்சுக்கிங்களா, சரி, அது என்ஸ்கிரிப்டன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் கவர்மெண்ட் நினச்சா வாட்ஸ்அப்புடைய இதுக்கு தலைமையகத்துக்கு தொடர்பு கொண்டு அந்த ஆடியோ வாங்க முடியும். ஓகே, ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது. முறையாக அவங்க கேட்குறாங்கன்னா அவங்களும் கொடுத்தாகணும். தனிப்பட்ட முறையில் யார் கேட்டாலும் கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்க. சேம் இதே பேட்டர்னு நான் வந்து மாட்டிக்கிட்டேன். ஒரு தேச விரோத ஒரு தீவிரவாத இயக்கத்தோடு என்னுடைய பணம் வந்து இதில் விளையாடுது, அதன் மூலிமா எனக்கு பெரிய தொகை வருது, இல்லை ஒரு ஆயுத கடத்தலில் வருது, நான் வந்து கிரிப்டோவில் முதலீடு பண்ணுறேன், இதை பிடிச்சி எடுத்தால் தான் என்னை நிரூபிக்க முடியும் அப்படின்னு இது பண்ணும் பொழுது முக்கியமான ஏஜென்சி, கவர்மெண்ட்டுடைய ஏஜென்சி, இப்போ முத்தலிஃபுடைய இந்த தகவல் வேணும் அப்படின்னா யாரையுமே கான்டாக்ட் பண்ண முடியாதா, எடுக்க முடியாதா? கண்டிப்பாக முடியாது. நீங்கள் வந்து அந்த பர்சன் இப்போ அந்த
ஆடியோ வச்சுட்டீங்க, இந்த ஆடியோ இந்த மாதிரி பணம் வந்து நீ கொடுத்துருக்க, உனக்கு வந்திருக்கு அப்படின்னு நம்ம பேசுகிறோம். இல்லாட்டி இந்த மாதிரி நீ ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்க, இந்த ஆக்டிவிட்டீஸ்க்காக நீ இந்த பணம் உனக்கு ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னா, இந்த பணம் ரிசீவ் ஆயிருக்குன்றது உங்களுக்கு என்ன தான் ஆதாரம் இருக்குது? எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. அவங்க அனுப்புனாங்கன்னு கூட சொல்லட்டுமே, ம். நான் அனுப்பிட்டேன்னு அந்த ஆடியோவும் உங்கள்கிட்ட இருக்குது. அனுப்பின இடம் எங்கன்னு கேட்டால் எதை காட்டுவீங்க? பாஸ்புக்கா என்ன அது? இது என்ன காட்டுவீங்க சொல்லுங்க? வெறும் ஃபோனில் ஒரே ஒரு டிஜிட்டல் நம்பரை காட்டுவீங்க. ம். அப்படியே அவர் அதை காட்டணும். அது இல்லை என்கிட்ட அப்படின்னா நீங்கள் எங்கன்னு போய் தேடுவீங்க? சரி, அப்படியே ஒரு அக்கௌண்ட்டை காட்டிட்டாரு, இந்த அக்கௌண்ட்லேருந்து என் பணத்தை திருப்பி நான் எனக்கு கவர்மெண்ட்டுக்கு அனுப்பு, இதை நாங்கள் சீஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை எப்படி சீஸ் பண்ணுவீங்க? அவருக்கு அதுக்கான பாஸ்வேர்டை சொல்லணும். நான் மறந்துருச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பணத்தை எதுவுமே பண்ண முடியாது. அது சப்போஸ் இப்போ நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட்லேயோ செல்ஃபோனில் பின்னாடிலாம் எழுதி வச்சுருப்பாங்க. அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்போது நம்ம ஒரு கவர்மெண்ட் மூலமாக ஒரு பணம் உள்ளே வருது, இன்கேஸ் அது ஒரு இல்லீகல் ஃபண்டாக இருந்ததுன்னா அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டை ஒரு பேங்க் நினச்சா ஃப்ரீஸ் பண்ண முடியும். இந்த பணம் எங்கேயுமே போகாத மாதிரியும், இல்லை சப்போஸ் இந்த பணத்துலேருந்து யாருக்காவது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுனா அதை நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குற மாதிரியும் அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ண முடியும், மானிட்டர் பண்ண முடியும். பட் இதில் மானிட்டர் தெளிவாக இருக்கும், நீங்கள் யாருக்கு வேணாலும் பார்த்துக்கலாம், ஃப்ரீஸ் பண்ண முடியாது. அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ்ன்ற ஒரு விஷயம் நீங்கள் பண்ணவே முடியாது. ஒரே நேரத்தில் அந்த அக்கௌண்ட்லேருந்து பல லட்சம் அக்கௌண்ட்டுக்கு உங்களால் ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதே நிமிஷம் பல லட்சம் அக்கௌண்ட்லேருந்து சேம் ஒரே இடத்துக்கு ஃபண்டு வர வைக்கவும் முடியும். இது எந்த அக்கௌண்ட்டுக்கு போகுது, எந்த அக்கௌண்ட்லேருந்து வருதுன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது அன்டில் அன்லெஸ் அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து ஒரு ப்ராப்பரான ப்ரோக்கரேஜில் லிஸ்டட் உள்ள ஒரு ப்ரோக்கரேஜில் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுற வரைக்கும். அப்படி ஒரு டூப்ளிகேட் அக்கௌண்ட்டோ டூப்ளிகேட் ப்ரோக்கரேஜில் இருந்து அவங்க ஒரு ப்ரைவேட்டாக ஒரு அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்காங்க அப்படின்னா அவங்க கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி ப்ராப்பரான ஒரு ப்ரோக்கரேஜ்கிட்ட நீங்கள் அக்கௌண்ட்டுக்கு இது பண்ணி வச்சு ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்கன்னா அதை கண்டுபிடிச்ச முடியும். ஏன்னா உங்களுக்கு எப்படி இருந்தாலும் அந்த ஒரு ப்ரோக்கரேஜுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஏதோ அந்த இது INR தான் கொடுக்க போகிறீங்க. ஆமாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எவ்வளோ ஃபண்டு உள்ளே கொடுத்துருக்கீங்கன்ற லிஸ்ட் அவனுக்கு வந்துரும்ல. ஆமாம். ஸோ அப்போ அதை வச்சு நீங்கள் நோட்டபிள் ஆகிடுவீங்க. அப்போ வந்து நீங்கள் முறையாக பண்ணுறவங்க ப்ராப்பரான ப்ரோக்கரேஜில் பண்ணுவாங்க. ஆமாம். கொஞ்சம் இல்லீகலாக பண்ணுறவங்க அந்த மாதிரி போக மாட்டாங்க, இந்த மாதிரிலாம் போக மாட்டாங்க. சரி, இந்த மாதிரி ப்ரைவேட்டாக பண்ணுறவங்களுக்கு பணத்துக்கு என்ன பாதுகாப்பு? அது அவங்க பிரச்சனை தான். பணத்துக்கு பாதுகாப்புலாம் சொல்லவே முடியாது. இதில் பணத்தை கொடுக்குறாங்க, கொடுக்குறவன் கொடுத்தா உண்டு, நான் பணம் கொடுத்துட்டேன், அந்த சைட்லேருந்து எனக்கு கிரிப்டோ கரன்சி அந்த சைட்லேருந்து நம்மளுக்கு தரணும் அப்படின்னா அவங்க தரவன் கையில் தான் இருக்குது. சப்போஸ் நான் பணத்தை கொடுத்துட்டு அவன் தரலனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவனும் எங்கே இருக்கான்னு தெரிய போகிறதில்ல, இவங்களும் எங்கே இருக்காங்கன்னு தெரிய போகிறதில்ல. அப்புறம் எப்படி எந்த நம்பிக்கை அடிப்படையில் அந்த மாதிரி இது நடக்குது? அதுவும் அவங்களுடைய கனெக்டிவிட்டி இதெல்லாம் தெரியும். அவங்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்குது, பிகாஸ் அவங்களுக்கு அது ஒரு லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் தெரியும். சரி, இப்போ வந்து ப்ராப்பரான ப்ரோக்கரேஜில் நடக்கிற இதில் வந்து அவங்க வந்து இப்போ நீங்கள் ஒரு நல்ல புரோக்கரு பக்காவாக பண்ணுறவர், நான் ஒரு நம்பிக்கையில் இல்லீகல் அமௌண்ட் என்ன நான் சம்பாதிக்கிற பிளாக் மணியை உங்கள் மூலிமா நான் கிரிப்டோவில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் வந்து இதை வெளியிடக்கூடாதுன்ற முடிவில் இருக்கீங்கன்னா உங்களை ஏஜென்சி யாரோ கான்டாக்ட் பண்ணி முத்தலிஃபுடைய டிரான்சாக்ஷன் வேணும்னா நீங்கள் தர முடியாத முடிவெடுத்தா எதாவது பண்ண முடியுமா? புரோக்கரேஜா? இல்லை, அவங்களும் எதுவும் தர முடியும்னு சொல்ல முடியாதுல்ல. அவங்களுடைய விருப்பம் தானே அது. இப்போ அந்த புரோக்கரேஜை மிரட்டி எனக்கு இவங்களுடைய டிரான்சாக்ஷன் காட்டுங்க அப்படின்னா தாராளமாக புரோக்கரேஜ் வந்து கொடுக்கறதுக்கு ரெடியாக தான் இருப்பாங்க. பிகாஸ் ஏன்னா அவங்க லீகலாக ரன் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வெரி கிளியராக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்கேஸ் ஆஃப் எனி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கு நாங்கள் வந்து ரெடி டு கிவ் தி டேட்டா டு தி போலீஸ் அப்படின்றத ரொம்ப தெளிவாக அவங்க கொடுத்துருப்பாங்க. ரிமைனிங் மற்ற விஷயங்களுக்கு தான் அவங்க வந்து கரெக்டான விஷயங்களா இருக்க மாட்டேங்க. இப்போ ரொம்ப ரொம்ப விஷயம் வந்துருச்சு. உங்களுடைய ஃபோட்டோ காப்பி ஆகட்டும், உங்களுடைய அட்ரஸ் ஆகட்டும், கேஒய்சி வெரி கிளியராக இருந்தால் மட்டும்தான் ஒரு ஒரு புரோக்கரேஜை நம்மளுக்கு அக்கௌண்ட்டை ரெடி பண்ண முடியும். அங்கே அது வரைக்கும் நம்மளுடைய அக்கௌண்ட்டை அங்கே ரெஜிஸ்டரே பண்ண முடியாது. ஒரு ப்ராப்பர் கேஒய்சி இல்லாமல் இப்போ ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் போடுறதா இருந்தாலும் சரி, ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் விட்ரா பண்ணுறதா இருந்தாலும் சரி, கிரிப்டோ கரன்சியை நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும்னா உங்களுக்கு ப்ராப்பர் கேஒய்சி கொடுத்தா மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ ஒருத்தர் கிரிப்டோ கரன்சி வாங்கிட்டு அதோடைய பாஸ்வேர்டை தொலைச்சிட்டு குப்பை கூட்டத்தில் தேடிட்டு இருக்காரு. ஆமாம், லாஸ்ட் டைம் நம்ம பேசியிருந்தோம். அவர் வந்து அவருக்கான ஒரு புரோக்கரேஜ் இது இருக்கும்ல, அங்கே அவருடைய டீட்டெயில் இருக்காதா? இப்போது இதுதான் விஷயம். இப்போது அவருடைய டீட்டெயில்ஸ் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. அந்த பாஸ்வேர்டு நீங்கள் நான் சொன்னேன் இல்லையா, அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் பாஸ்வேர்ட்ஸ் இருக்குது. அந்த பாஸ்வேர்டு யாருக்குமே தெரியாது, ஒரு தடவை தான் ஜென்ரேட் ஆகும். செல்ஃபோனில் எழுதி வச்சுக்கலாம். ஆமாம், பாதுகாப்பு வேணாம். மேபி நீங்கள் எழுதி வச்சுக்கலாம், செல்ஃபோனில் எழுதி வச்சுக்கலாம், அவங்களுக்கு அது தெரியாது. ஒன்றும் இல்லை, அந்த வெறும் பாஸ்வேர்டு மட்டும் நீங்கள் கரெக்டாக ஒரு ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் அந்த பாஸ்வேர்டை மறந்துட்டாலோ ஆர்டரை மறந்துட்டாலோ நீங்கள் அதுக்கப்புறம் அதை ஓப்பனே பண்ண முடியாது. ஃபர்கெட் பாஸ்வேர்ட்லாம் கிடையாது. ஃபர்கெட் பாஸ்வேர்ட் வாய்ப்பே கிடையாது. ஏங்க மற்ற விஷயத்துக்குலாம் முக்கியமானதுக்கு இப்போ பேங்க்கில் இது அக்கௌண்ட் இருந்தால் கூட ஏதாவது பிரச்சனை ஃபர்கெட் பாஸ்வேர்ட்னா எனக்கு ஓடிபி வரும், நான் தான் அப்படின்னு தெரிஞ்சு
எல்லாம் இது. இதுல அந்த மாதிரி சரி, இப்போ எதுவுமே பண்ண முடியாது. பாஸ்வேர்டு நான் மறந்துட்டுனா brokerage நடுவில் இருக்கிறவரு கூட ஒண்ணும் பண்ண ஒண்ணும் பண்ண முடியாது. முடியாது. brokerage-க்கு பாஸ்வேர்டு இருக்கும். இப்போ அதாவது இல்லை நான் அப்படி கேட்கல. நான் ஒரு 50 கோடி ரூபா நான் கிரிப்டோ வாங்குறேன், பிட்காயின்ல இதெல்லாம் முதலீடு பண்ணியிருக்கேன், ஒரு ப்ராப்பர் brokerage கிட்ட நான் பாஸ்வேர்டை மறந்துட்டேன், தொலைச்சிட்டேன், எங்கேயோ போயிடுச்சு, இல்லாட்டி அவரை மாதிரி குப்பையில் போட்டு இது 2 விஷயம் இருக்கு. இருங்க, இது ரொம்ப கிளியரா உங்களுக்கு சொல்லிடுறேன். brokerage வேற, பணத்தை வச்சிருக்கக்கூடிய வேலட் வேற. சரிங்க. ஓகேவா? உங்க மூலமா தானே அங்க போகுது. இல்ல, இது மூலமா இதுக்கு போகுதுன்றது இல்ல. இது மூலமா இது என்னுடைய பர்சனல். இவங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இவங்க வந்து பணத்தை அனுப்பக்கூடிய ஒரு ஆள், அவ்வளவுதான். இது வந்து என்னுடைய வேலட் மாதிரி, என்னுடைய பர்ஸ் மாதிரி. இது இங்க இருக்கிற இடத்துக்கு இங்க இருந்து பணம் இங்க வந்துருச்சுன்னா இது ரெண்டுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. பணத்தை அனுப்புறது தான் என் வேலை. பணம் இங்க வந்துருச்சு, சென்டர் ரிசீவர், ரிசீவருக்கு பணம் வந்துருச்சுன்னா ரிசீவர் யார்? நானு. இதுக்கும் இவருக்கும் சம்மந்தம் கிடையாது. இது தனி வேலட், இது தனி brokerage. ஸோ இது ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. இந்த வேலட்டுக்கான பாஸ்வேர்டை மறந்துட்டா அவர் ஹெல்ப் பண்ண முடியாது. இவர் ஹெல்ப் பண்ண முடியாது. மேபி brokerage-ஓடைய பாஸ்வேர்டை மறந்தீங்கன்னா brokerage ஹெல்ப் பண்ணும். அது ஒரு பாஸ்வேர்டை போட்டு தான் நீங்க இங்கே வர முடியும், இதுக்கு வர முடியும். இப்போ இதுக்கு வந்து இப்போ வேலட் இருக்குல்ல, வேலட்டு ஓப்பன் பண்றதுக்கு brokerage வேணும்னு அவசியமே கிடையாது. வேலட்டை யார் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். வேலட்ன்றது அது ஒரு நார்மலா யார் வேணாலும் எத்தனை வேலட் வேணாலும் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். பல லட்சம் வேலட் எனக்கு ஓப்பன் பண்ணணும்னாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுல எதுவுமே இல்லை. ஒரு ஆளுக்கு ஒரு வேலட் அப்படிலாம் கிடையாது. நானே ஒரு 20 வேலட் ஓப்பன் இப்போ நான் ஒரு 50 கோடி வச்சிருக்கேன், 5 கோடியா 10 வேலட்ல தனித்தனியாக போட்டுக்கலாம். ஏன்னா அந்த பாஸ்வேர்டு பிரச்சனை ஒன்று போனால் கூட 5 கோடி மிச்சம் இருக்கும்ல. அந்த மாதிரி நீங்க எடுத்து வச்சுக்கலாம். அப்போ நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த 5ம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வேலட்டா இருக்கும். இது பணம் அனுப்புறதுக்கு ஒரு இடம், இது நான் பணத்தை சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு இடம். இதான் இதுக்கு ரெண்டு. சரி, இப்போ கிரிப்டோவில் வந்து முதலீடுகள்ன்றது வந்து நேர்மையாக பண்ணுறது அதிகமாக இருக்கா? உங்கள் இதுக்கு மீறின கேள்வி தான், இருந்தாலும் ஒரு யூகத்தில் கேட்குறேன். இதில் அதிகமாக இதில் அதிகமாக? இல்லை, தோராயமாக இப்போதைக்கு கரண்ட்டாக இருக்கிற எல்லாருமே ஒரு நேர்மையாக பண்ணுறதுக்கான வழிகளை தான் தேடிட்டு இருக்காங்க. ஸோ இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்ன்றது ரொம்ப கம்மி தானே. இப்போது நாட்டில் மக்கள் வந்து பணப்புழக்கத்தில் தீவிரவாதம் அதிகமாக இருக்கா, நார்மல் ஜனங்கள் அதிகமாக இருக்காங்க? நார்மல் ஜனங்கள் தான் அதிகம். ஸோ அப்போ இவங்க கிட்ட இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் தான் அதிகமாக இருக்குது. அங்கே ஒரு மினிமம் டிரான்சாக்ஷன்ஸ் தான் இருக்கும். அவங்களுக்கு தேவையான சின்ன விஷயங்களுக்கு எதாவது இருக்குமே தவிர பெரிய அளவில் டிரான்சாக்ஷன்ஸ் நிறைய மக்களுடைய அதிகப்படியான கிரிப்டோ பரிமாற்றம் வந்து நார்மல் ஜென்யூன் பீப்புள்ஸ் கிட்ட இருந்து தான் இருக்குது. ஒரு சராசரி ஒரு நபர். இப்போ இந்தியா பொறுத்த வரைக்குமே நிறைய பேருக்கு கிரிப்டோ அவேர்னஸ் இருக்குது. சும்மா நான் ஒரு 2000 ரூபாய்க்கு வாங்கி வச்சுக்கிறேன், சும்மா ஒரு 5000 ரூபாய்க்கு வாங்கி வச்சுக்கிறேன். ட்ரேட் இல்லை, சும்மா எது வேணாலும் வாங்கி வச்சுக்கலாம். கிரிப்டோ கரன்சின்ற பிட்காயினாக இருக்கலாம், அது எத்தீரியமாக இருக்கலாம், அது ஒரு ட்ரானாக இருக்கலாம். ஸோ ஃபியூச்சரில் இதோட ப்ரைஸ் நல்ல விலைக்கு போகும் அப்படின்னு நினச்சி பங்கு சந்தை வாங்கி வைக்கிறேன். பங்கு சந்தை வாங்கி ஒரு அசட்டை நான் வாங்கி வச்சுக்கிறேன், இதை ஒரு டிஜிட்டல் அசட்டாக நான் வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு யார் வேணாலும் இதை வாங்கி வச்சுக்கலாம். அப்போது உங்களுக்கு ஒரு 2000 ரூபா தான் இருக்குது அப்படின்னா 2000 ரூபாய்க்கு என்ன அவங்களுக்கு கரன்சி பிடிச்சிருக்கோ, என்ன கிரிப்டோ கரன்சி அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, எதோடைய வேல்யூ அதிகமாகுதுன்னு அவங்க நம்புகிறாங்களோ அதை நாங்கள் தாராளமாக வாங்கி வச்சுக்கலாம். இவங்க இப்போ பிட்காயின் வந்து கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி, இப்போ உங்களோட உட்காந்து அந்த கிராஃப் பார்த்துட்டு இருக்கப்போ $60,000 வரைக்கும் போயிட்டு திடீர்னு பார்த்தா இப்போ $40,000 வருது. மீண்டும் ஒரு $70,000 போது வச்சுக்கிங்க. நான் எதாவது வாங்கி வச்சேன்னா அப்போ விற்று மாற்றிக்கலாம், தாராளமாக மாற்றிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஒரு வாங்கி வைக்கிறீங்க அப்படின்றப்ப லாஸ்ட்டு இன்னும் ஹையஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 53-55 லட்ச ரூபா வரைக்கும் போயிருக்கு. இப்போ 55 லட்ச ரூபா வரைக்கும் இந்தியன் மதிப்படி போயிருக்கு அப்படின்னா இனிமேல் வரக்கூடிய காலங்களில் 60-70 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. அதுக்கும் கம்மியாகவும் வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு 60-70 போகுது அப்படின்னா நல்ல வார்த்தையாக சொல்லுங்கள், நம்பி வாங்கணும்ல. பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஜாஸ்தி இருக்குன்றீங்க, சரி வாங்கலாம்னு நினச்சா இறங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னா இல்லை. பங்குச்சந்தையாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்காக இருக்கட்டும், கிரிப்டோ, இப்போ ஆன்லைன் வர்த்தகம்னு நீங்கள் வந்துட்டாலே அதுக்கு லாபத்துக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும், நஷ்டத்துக்கும் ரெடியாக இருக்கணும். ஸோ பட் அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணோன்னா எல்லாமே நம்மளுக்கு லாபம் தான். இப்போ நீங்கள் வந்து அந்த ட்ரேடிங்கில் வந்து லாபம் நஷ்டம், இந்த ஏறுவது இறங்குவது, அது வந்து ஒரேடியாக ஒரு வருஷத்துக்கு ஏறிக்கிட்டே இருக்கும், ஒரு வருஷத்துக்கு மொத்தமாக இறங்கிடும், அப்படி மாதிரி எதாவது இருக்கா? இல்லாட்டி கொஞ்சம் கொஞ்சம் ஏறும் இறங்கும் அந்த மாதிரி? ஃப்ளக்சுவேஷன் தான், ஒரேடியாக ஏறிட்டே இருக்காது. ஒரு ஏற்றம் இருக்குன்னா கண்டிப்பாக அங்கே ஏதோ ஒரு இறக்கம் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஒரு இறக்கம் இருக்குன்னா பயப்படவே வேணாம், மறுபடியும் ஏதோ ஒரு ஏற்றம் இருக்குதுன்னு அர்த்தம். பட் அது எவ்வளோ தூரம் இறங்க போகுது, எவ்வளோ தூரம் ஏற போகுதுன்றது தான் விஷயம். இது புரிஞ்சிக்காம ஏறிட்டே இருக்கும் மார்க்கெட்டை, இனிமேட்டு இறங்க போகிற இடத்துல போயிட்டு இனிமேலும் ஏறும் அப்படின்னு நினச்சி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க தான் அதிகமான நபர். இறங்கிட்டே இருக்கும், சரி இனிமேட்டு இறங்காது ஏறப்போகுதுன்னு நினைப்பாங்க, அதுலேருந்து அகல பாதாளத்துக்கு போவோம். அந்த மாதிரி தப்பான இடத்துல போயிட்டு கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க தான் அதிகம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக பண்ணாங்கன்னா லாபத்திலே இருக்க முடியும். அது ஒரு ட்ரேடிங்.
இது ஒரு பேசிக் நாலேஜ் தான். ஒரு மார்க்கெட்டுன்றது ஒரு சப்போர்ட், ஒரு ரெசிஸ்டன்ஸ், இன்னும் சொல்லணும்னா ஒரு டிமாண்ட் அண்ட் சப்ளை. இதுதானே மார்க்கெட். ஒரு பொருளுடைய டிமாண்டையும் சப்ளையும் மூவ் பண்ணி தான் எல்லா பொருட்களுமே வியாபாரம் நடக்குது. இந்த வியாபாரத்தைய கரெக்டாக நம்ம ஸ்டாக் மார்க்கெட்லேயே ஆகட்டும், எனி ட்ரேடிங் மார்க்கெட்டில் நீங்கள் யூஸ் பண்ணாலுமே அது ப்ராப்பரான முறையில் லாபத்தில் இருக்கும். ஆனால் உடனே சம்பாதிக்கணும், எனக்கு இன்றைக்கே போட்டு இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே என் பாக்கெட்டில் காசு வைக்கணும்னா அது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். முடியும், பட் அதில் ரிஸ்க் அதிகம் இருக்குது. ஒரு லாங் டேர்ம்ன்றப்போ ஒரு தைரியமாக நீங்கள் இறங்கி லாபம் சம்பாதிக்க முடியும். இப்போ நீங்கள் உடனே போனோம் உடனே கிடைக்கணுன்ற மாதிரி தான் இதில் வந்து ஏமாறுகிறவர்கள் ஏமாற்றுகிறவர்கள் ரெண்டும் இருக்குது. இந்த ஏமாறுகிறவர்கள் இருக்காங்கல்ல, ஆமாம். அதில் ஏதாவது சமீபத்திய உதாரணம் தான் இருக்குது அவங்கள்ட்ட? இப்போ நான் இவ்வளோ தடவை சொன்னேன் இல்லையா, உடனே கிடைக்கணும்னு. இந்த மாதிரி ஆட்கள் தான் அதில் போய் மாட்டுறது. லாபம் வேணும்னா உடனே சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது பேராசை தான். உடனே எனக்கு வேணாம், கொஞ்ச நாள் இருக்கணுன்றப்ப அதை பற்றி ஆராய முடியும். ஆராய்ச்சின்னு ஒரு விஷயம் இருந்தாலே இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்காது. அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதில் சமீபமாக ஒரு நண்பர் ஒருத்தர் ஒரு வெளிநாட்டிலேருந்து எனக்கு பேசியிருந்தார். அவர் வந்து ரொம்ப நெருக்கமாக பேசியிருந்தார் சில விஷயங்கள். ஸோ அதில் உள்ள ஒரு பகிர்வு தான் இது. என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து இன்ஸ்டாகிராமில் ரொம்ப நாளாக இது வந்து இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. ரீசெண்டாக அவர் பேசுனதுனால அதை நான் சொல்கிறேன். அதுவும் நம்மளுடைய ஷோவை பார்த்து அவர் இது சார் இந்த மாதிரி ஆயிருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம கேட்டிருந்தார். பர்டிகுலராக என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி அவருக்கு ஒரு ஆன்லைனில் ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க. நீங்கள் இந்த விஷயத்தை முழுமையாக கூட சொல்லலாம். ஏன்னா அந்த நண்பரும் வருத்தப்பட மாட்டார். ஏன்னா நாளைக்கு வேற யாருக்கா நடக்காம இல்லை அவர் இதை தான் என்கிட்ட பேசினார். சார் இது வந்து நான் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, இதை நான் எப்படியாவது வேற யாருக்கும் நடக்காத மாதிரி நான் காப்பாற்றணுங்க அப்படின்றது அவருமே என்கிட்ட நீங்கள் விஷயத்தை முழுமையாக பேசலாம். நோ சென்சார். ஓகே, அவர் பேரை தவிர. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, 3 மாதத்துக்கு முன்னாடி அவருக்கு ஒரு ஆன்லைனில் ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்காங்க. ஒரு ஜென்யூன் ஃப்ரெண்டுன்னு வைங்களேன். அப்போ பார்க்குறதுக்கு அவருக்கு ஜென்யூன் ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க. இப்போ 3 மாத காலம் அவங்க பேசுகிறாங்க. பேசுகிறப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, சரி இவ்வளோ நாள் நம்ம பேசுகிறோமே நம்பிக்கையாக தான் இருக்கும் அப்படின்னோடனே, அப்போ நம்பிக்கையை அவங்க ஃபஸ்ட்டு பேசுறது எதை பற்றி பேசுகிறாங்க? ஜென்ரலாக நான் ஃப்ரெண்டு எப்படி இருக்கு, ஆன்லைனில் நம்ம பேசி பழகுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஜென்ரல் ஃப்ரெண்ட்ஷிப் க்ரியேட் ஆகுது. அப்போ இவருக்கு வந்து இவரோட சுச்சுவேஷன்லாம் சொல்கிறாரு. இந்த மாதிரி நான் இந்த மாதிரி ஊர்லேருந்து வந்திருக்கேன், இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இந்த மாதிரிலாம் நான் இருக்கேன் அப்படின்னோடனே அவங்க ஒரு 15 நாள் 20 நாள் கழித்து, சரி அப்போ நீ என்ன பண்ணு, நான் ஒரு இதிலலாம் பணம் போடுறேன், எனக்கு வருது, உனக்கு விருப்பம்னா பண்ணு. அப்போ ஒரு நம்பிக்கையை ஃபஸ்ட்டு உருவாக்குறாங்க. நம்பிக்கையை உருவாக்கணும், நம்மளும் நம்புகிறோம், சரி நண்பன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையை உருவாக்குறாங்க. அப்போ இவ்வளோ நாள் நம்ம பேசுகிறோம், இந்த மாதிரிலாம் எதுவும் பிரச்சனையை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்பி அவர் சொல்கிற விஷயத்தில் நம்மளுக்கு ஒரு நாட்டம் போகுது. சரி அவங்க இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, நம்மளும் இவ்வளோ சம்பாதிக்க முடியுமே அப்படின்னு. இப்போ நண்பன் சொல்கிறான்றதுக்காக என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்பிக்கை அதிகமாகி அதை பற்றின எந்த ஒரு அவேர்னஸும் இல்லாமல் இதெல்லாம் நடக்குமா சாத்தியமா எதையுமே விசாரிக்கிறது இல்லை. விசாரிக்காமல் அவர் என்ன பண்ணுறாருன்னா முதலீடு செய்கிறாரு. சும்மா 10,000 20,000 இல்லை, ஆல்மோஸ்ட் 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாரு. கடனை உடனே வாங்கி நம்மளோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு நம்பி அதில் இன்வெஸ்ட், ஒரே தடவையிலேயே 10 லட்சத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அப்போது ஒரே தடவைன்ற சொல்கிறத விட ஒரு 3 தடவையாக அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட், 2வது ஒரு அமௌண்ட், 3வது ஒரு அமௌண்ட். அப்போ முதல் தடவை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவர் ஒரு கம்பெனியை காட்டியிருக்காங்க. யார், நான் சொன்னாலே ஒரு நபர், 3 மாதம் பழகின அந்த நபர் வந்து ஒரு கம்பெனியை காட்டியிருக்காங்க. அந்த கம்பெனியில் எனக்கு இவ்வளோ பணம் வந்திருக்கு அப்படின்றத அவங்க காட்டியும் இருக்காங்க. அப்போ உங்களுக்கு இவ்வளோ பணம் வந்திருக்குல்ல, அப்போ எனக்கும் வரும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் இவர் பண்ணுறாங்க. இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. இன்வெஸ்ட் பண்ணி முதல் தடவை மட்டும் ஒரு சின்ன அமௌண்ட்டை விட்ரா கொடுக்குறாங்க. தூண்டில் சின்ன அமௌண்ட்டை அவங்க வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கொடுத்துட்றாங்க. கொடுத்தோடனே உங்களுக்கு ஓகே அப்போ வருது அப்படின்னு அடுத்த ஃபண்டை போடுறோம். அடுத்த ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணதுமே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னொரு தடவை கொஞ்சம் அனுப்புகிறாங்க. இல்லை இப்போ அவங்க வந்து தெளிவாக அவங்க சொல்லிடுறாங்க, இப்போது அதிக பணம் இருக்குது, நாங்கள் போட்ட பணம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது 10 லட்சம்னா நாங்கள் வந்து அந்த 10 லட்சத்தை வச்சு 60 லட்ச ரூபா சம்பாரிச்சிட்டோம். அப்போ நீங்கள் போட்டது 10 லட்சம், 60 லட்ச ரூபா நீங்கள் சம்பாரிச்சதுனால அவங்க ஒரு காரணம் சொல்கிறாங்க, நிறைய பணம் இருக்கிறதுனால எங்களால் விட்ரால் தர முடியாது, இந்த பணத்தை நாங்கள் விட்ரால் கொடுக்கணும்னா நீங்கள் இத்தனை சதவீதம் எனக்கு டெபாசிட் பண்ணணும். அதுக்கு ஒரு மேபி ஒரு செக்யூரிட்டி ஃபண்டோ இல்லாட்டி ஜிஎஸ்டி பே பண்ணுறதோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு டேர்ம்ஸ் வச்சுக்குவாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸை வச்சு மறுபடியும் எனக்கு நீ ஒரு 3 லட்ச ரூபா கட்டு. உஷாரான பார்ட்டியாக இருந்தால் அந்த 60 லட்சத்துலேயே 3 லட்சத்தை கழிச்சிட்டு அதையும் சொல்லியிருக்காங்க தெளிவாக. அவர் அப்புறம் சும்மா இருக்க மாட்டார்ல, நீங்கள் அப்போ என்ன பண்ணீங்க, எனக்கு விட்ரா கொடுக்குறீங்கல்ல அதுல இருந்து எனக்கு கழிச்சுக்குங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்படியெல்லாம் முடியாது, அது வேற ஃபண்டு இது வேற ஃபண்டு, நீங்கள் டெபாசிட் பண்ணி அந்த செலான் கொடுத்தா தான் என்னால் பண்ண முடியும்னு சொல்ல. அவன் எவ்வளோ பேர் கில்லாடி, அவன் எவ்வளோ பேர் ஏமாத்திருப்பான், இந்த மாதிரி எத்தனை பேர்கிட்ட பதிலையும் எதிர்பார்த்துருப்பாங்க.
அப்போ இதெல்லாம் நடந்த உடனே ரெண்டாவது ஒரு கேட்டகரி ஸ்டார்ட் ஆகுது. என்ன ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, திருப்பி உங்கள் நபர்கிட்ட கான்டாக்ட், உங்களோட ஃப்ரெண்டு கிட்ட கான்டாக்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கேட்குறாங்களே, இந்த மாதிரி கேட்குறாங்களே என்ன, இவங்க உடனே அதெல்லாம் கூட எனக்கு வந்திருக்குல்ல உனக்கும் வரும் அப்படின்னு உடனே இவருக்கு அப்போ தான் ஒரு டவுட் ஸ்டார்ட் ஆகுது. இது என்ன, நமக்கு இன்னும் சப்போர்ட்டே பண்ணலையே, அந்த கம்பெனிக்கே சப்போர்ட் கொல்லக்கூட்ட போகிற டீமில் உணங்குறாங்க. அப்போ தான் இவருக்கு டவுட் வருது. இதை கொஷின் கேட்ட உடனே அப்போ தான் நம்ம கிட்ட இதை பற்றிலாம் விசாரித்து சொல்லிடுறப்போ நம்ம தெளிவாக நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி தான் விஷயம் அப்படின்னு. இதை நம்ம பேசியிருக்கப்போ பர்டிகுலராக அந்த நபர் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை, அந்த கம்பெனிக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது கடைசியில் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த கம்பெனியில் உள்ள ஒரு நபர் 3 மாதத்துக்கு முன்னாடியே பர்டிகுலராக இந்த பர்சனை டார்கெட் பண்ணி ஃப்ரெண்டாகி நம்ப வச்சு ஒரு ஆன்லைன். இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நடந்திருக்கிறதெல்லாம் ஏதோ ஒரு நாட்டில், பட் ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டிங்கன்னா தமிழ், நம்ம ஆளுங்களே ஒரு ஆள், நல்லா தமிழ் பேசக்கூடிய ஒரு ஆள், அவங்க தான் ஃப்ரெண்டாக இருக்காங்க. நல்லா தெலுங்கு பேசுகிறவங்க ஆந்திராலேருந்து போன அந்த ஊரில் ஏதோ ஒரு ஏஜென்ட்டை கவர் பண்ணி அங்கே வச்சுருக்கிறது. ஸோ அவங்க இந்த மாதிரி தெளிவாக பேசி இந்த ஃபண்டை அங்கே ஜென்ரேட் பண்ணி அங்கே பே பண்ண வச்சு 3 லட்ச ரூபா அவர் கொடுக்கல. அப்புறமா இவர் அப்புறம் கொடுக்கல, போன வரைக்கும் விட்டார். போன வரைக்கும் விட்டார். சரி சார், இப்போ எனக்கு இருக்கிறதையாவது விட்ராவல் கொடுங்க அப்படின்னு கேட்டோன்னே உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து $3000 இருந்தால் தான் நான் என்னால் விட்ரா கொடுக்க முடியும். அதை நைஸாக உருவலான்னு பார்க்குறானுங்க. அப்போது வந்து இவருக்கு அடுத்தது ஒரு அப்போது ஃபஸ்ட்டு நான் $3000 இருந்தப்போ தானே எனக்கு $300 விட்ரா கொடுத்தாங்க. அப்போ நான் மறுபடியும் ஒரு $3000 கொடுக்குச்சுன்னா வந்த வரைக்குமாவது எனக்கு லாபம் தானே அப்படின்னு சொல்ல. அப்போ அவங்கள்ட்ட போடலை, இப்போ குறைக்கணும். இது எல்லாமே எப்படி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ரியல் ட்ரேட் நடக்கிற மாதிரியே நடக்கும். இது எல்லாமே ரியலாகவே ட்ரேட் நடக்கிற மாதிரி நடக்கும். ஒரு ட்ரேடிங் வெப்சைட் இருக்கும், ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும், அந்த பிளாட்ஃபார்முக்கு ஒரு நேம் இருக்கும். இவங்க அதில் இந்த பிளாட்ஃபார்மில் டெபாசிட் பண்ண முடியும், ஆனால் விட்ரால் பண்ண முடியாது. நீங்கள் விட்ரான்னு கொடுத்தீங்கன்னா விட்ரா வராது. இதுதான் அதோடைய விஷயம். நீங்கள் அதில் ட்ரேடிங்க்கு பை செல் எல்லா ஆப்ஷனும் அதில் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே இருக்கும். இது வந்து மோஸ்ட்லி ஃபாரெக்ஸில் தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்குது. இப்போ இது நடந்தது ஃபாரெக்ஸில் தானே? இது நடந்தது ஃபாரெக்ஸில் தான். சரி, இப்போ $3000 போட்டால் $300 கிடைக்கும்னு சொல்லிட்டு அவர் போட்டால் அதுதான். இப்போது ஆல்ரெடி 60 லட்சம் ரூபா, 10 லட்சம் போட்டு 60 லட்சம் ஆயிடுச்சுல. இப்போ அந்த 60 லட்சத்தை ஆயிடுச்சு எங்க அவருடைய அக்கௌண்ட்ல ஆயிருக்கு, கைக்கு வரல. இப்போ அந்த 60 லட்சத்தை மறுபடியும் 2,50,000 கிட்டத்தட்ட கொண்டு வரணும். இப்போ லாபத்தில் இருக்கிறத என்ன பண்ணணும், இவங்க லாபத்தில் இருந்தால் தானே தரமாட்டுறானுங்க. நம்மளே வாலண்டியராக நஷ்டம் பண்ணிடுவோம். மொத்தம் 60 லட்ச ரூபா இருக்கிறத வெறும் 2.5 லட்சத்துக்கு நான் நஷ்டம் பண்ணிடுறேன், அப்போ கொடுத்து தானே ஆகணும் அப்படின்ற செகண்ட் முயற்சி எடுக்கிறாரு. ஸோ இந்த முயற்சி எடுக்கிறப்போ அந்த அக்கௌண்ட் எல்லாத்தையும் லாஸ் பண்ணுறாரு. மொத்தம் இருந்த ஃபண்ட் எல்லாத்தையும் லாஸ் பண்ணுறாரு. மறுபடியும் 2.5 லட்சம் ஆயிடுச்சு. சரி, $3000 இருந்தால் தானே எனக்கு விட்ரா தருவேன்னு. இப்போ விட்ராவும் கம்மியாயிடுச்சு அப்படின்னு ஒன்று இவங்கள பிளாக் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த விட்ரால் ஆன மாதிரி அந்த 60 லட்ச ரூபா குறைஞ்ச மாதிரி காட்டிருக்கல, இது எல்லாமே ட்ரேடிங் ஃபண்டு கிடையாது. ட்ரேட் நடந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸ் தான் இருந்திருக்குமே தவிர இது எல்லாமே சேஃபாக ஒரு வேலெட்டில் போய் அமைதியாக இருக்கும். அந்த வேலெட் யார்கிட்ட இருக்குன்னா இந்த வேலைகளை பண்ண ஒரு கூட்டத்துக்கிட்ட அந்த அமௌண்ட் இருக்கு. ஆக மொத்தம் அந்த கூட்டத்துக்கு என்ன கிடையாது, இந்த 60,000 ரூபா ப்ராஃபிட்டும் நடந்திருக்காது. 60 லட்ச ரூபா ப்ராஃபிட்ன்றதுனால இது ப்ராஃபிட்டும் நடந்திருக்காது. 60 லட்ச ரூபா ப்ராஃபிட் ஆன மாதிரி நம்பரை மட்டும் கண்ணில் காட்டியிருப்பாங்க. இதுதான் இவருக்கு என்ன லாஸ்ட்டில் கிடைச்சது. இவருக்கு ஒன்றுமே இல்லை, போட்டோம் அவ்வளோ லாஸ். இவர் 60 லட்சத்தை லாஸ் மாதிரி பண்ணோன்னு முடிவெடுத்தார்ல. ஆமாம், அதனால எதிராளிக்கு என்ன பாதிப்பு? ஒரு பாதிப்பு அதுதான் நான் சொன்னேன். இது எல்லாமே காட்டியிருக்கோம். இவரா நம்மளுக்கு அந்த பிரதிபலிக்கிறது எல்லாமே. அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் லாஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி ஒரே வார்த்தையை முடிச்சிருவாங்களா, 2.5 லட்சம் தான் கணக்கு, நீங்கள் 60 லட்ச ரூபா இருந்ததை நீங்கள் 2.5 லட்சமாக மாற்றிட்டீங்க, அப்போ உங்களுக்கு நஷ்டம் ஆயிடுச்சு, அவ்வளோதான் விட்டுருங்க அப்படின்றவாங்க. வேலை முடிஞ்சுது. இப்போ அந்த 2.5 லட்சத்தையும் அவன் தரமாட்டான். இங்கே எல்லாமே காட்டுறாங்க இல்லையா, இது அவ்வளோவுமே வெறும் நம்பர்ஸ். இவங்க எல்லாம் நம்புறாங்க. ஓகே, வேலெட்டில் 60 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா இவருக்கு நம்பர் தான் காட்டுறாங்க. இவர் 10 லட்ச ரூபாய் லாஸ். முதல் தடவை 5 லட்சம், 2வது தடவை 5 லட்சம் போட்டாரா? ஆமாம், முதல்ல ஒரு 3 லட்சம், அப்புறம் ஒரு சம்திங் போட்டு ஓவரால் கனெக்ட் பண்ணி பார்க்குறப்போ 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. 3வது தடவையை கேட்டதையும் போட்டிருந்தா மறுபடியும் போட்டிருந்தா அதுவும் லாஸ் தான். அது எவ்வளோ போயிட்டுருக்கும்? அவர் இப்போ அடுத்தது அவங்க கேட்டது வந்து அடுத்து ஒரு 3 லட்ச ரூபா கேட்டுருந்துட்டு இருக்காங்க. அந்த 3 லட்ச ரூபாய் அவர் போட்டிருந்தாருன்னா அதுவுமே லாஸ் தான். 13 லட்ச ரூபா. ஆமாம், இது வந்து இப்போ சமீபமாக இதே மாதிரி பல தடவை இதுக்கு முன்னாடி நமக்கு இன்ஸ்டியூட்டுக்கே டேரெக்டாக வந்துலாம் பேசியிருக்காங்க. எப்படி டேரெக்டாக எந்த மாதிரின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 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 பொண்ணு ஒருத்தங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீமேல் ஆஃபீஸ்க்கு வந்து, அண்ணா இந்த மாதிரி ஆயிடுச்சு, வீட்டுக்கு தெரியாமல் ஃபண்ட் எடுத்து கொடுத்துருக்கேன் நான் 2000 ரூபாயில் ஆரம்பிச்சிருக்கு. இதே சேம் கான்செப்ட் மாறவே இல்லை. 2000 ரூபா போட்டோன்னா 300 ரூபா வந்திருக்கும்.
கொடுக்கவே இல்லை. இங்கே தான் அந்த மாதிரியே வந்த உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குது, விட்ரா வேணும்னா இந்த அமௌண்ட் போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னோடனே இந்த அமௌண்ட்டுக்கு ஃபண்டு வந்துருச்சோடனே இவங்க பார்த்துடுறாங்க. பார்த்தோன்னே ஃபண்டை கண்ணில் காட்டிடுறாங்க. ஃபண்டு வந்தோடனே அடுத்தது நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னொடனே ஓவரால் பார்த்தீங்கன்னா 2000 போட்டு அடுத்து ஒரு 5000 போட்டிருக்காங்க. மொத்தம் 7000 ஆயிடுச்சு. 7000 போட்டோன்னே ஒரு 1000 விட்ரா கொடுத்துருக்காங்க. அந்த 1000 உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் போட்டுட்டேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு. 1000 வந்தோடனே பரவாயில்லையே லாபத்தை கொடுத்துட்டாங்களே அப்படின்னோடனே இப்போது நீங்கள் இந்த ஃபண்டை அப்படியே டபுள் பண்ணுறதுனா உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா சொல்லுங்கள் அப்படின்னு அந்த ஃபண்டை 75000 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களும் அதை நம்பி 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 போட்டு கடைசியில் விட்ரா வரல. விட்ரா வரலன்னொடனே தான் ஒரு கொஷின் ஸ்டார்ட் ஆகுது. என்னென்னா இந்த மாதிரி 75000 போட்டிருக்கோமே, எப்போ நீங்கள் எனக்கு கொடுப்பீங்க அப்படின்னோடனே இந்த 75 ரூபாயை நீங்கள் எடுக்கணும்னா நீங்கள் எனக்கு ஒரு 25000 கொடுக்கணும். அப்போ மக்கள் 25000 கொடுக்க ரெடி ஆகிட்டு எனக்கு ஃபோன் வருது, நீ நேரில் வாமா, என்ன விஷயம் நேரில் வந்து சொல்லுன்னா அந்த வெப்சைட்டை திருப்பி நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ஓப்பன் பண்ணி தான் அது ஒரு பக்கா ஃப்ராட் வெப்சைட், ஒரு பக்காவான ஸ்கேம் வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. 25000 தப்பிச்சுது. தப்பிச்சுது. இதுக்கு இந்த இன்ஸ்டாகிராம் இருக்குல்ல, அந்த இன்ஸ்டாகிராமில் இது எங்கம்மா உன்னை பார்த்தேன் அப்படின்னு கேட்டால், ஆனால் இன்ஸ்டாகிராமில் தான் நான் பார்த்தேன் நான். அப்போ இன்ஸ்டாகிராமை காட்டுன்னு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணியிருந்தா அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பேஜ் இருக்குது. இன்னுமே அந்த பேஜ் இருக்குது. இன்னும் ரொம்ப பேர் ஏமாத்தணும்லங்க, கஷ்டம் இல்லை. அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் கிளியராக போட்டிருக்கான். என்ன போட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா, அது ஸ்கேம் பண்ணுறது ஒரு பொண்ணு. பல பேர் பணம் வாங்கின மாதிரியும் அவங்களுக்கு விட்ரால் கொடுத்த மாதிரியும் அவங்க பெரிய அளவில் தேங்க்ஸ் சொல்கிற மாதிரியும் இருக்குது. தெளிவாக எம்எல்எம் மாதிரி லிட்டரலாக அப்படி தான் வச்சுக்கோங்களேன். கல்லு வண்டியில் பல வியாபாரம் செய்து கொண்டிருந்தேன், இந்த கோட்டு சூட்டு போட்டுக்கொண்டு கார் வைத்திருக்கிறேன், என்னை மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப தெளிவாக அவங்க போட்டிருக்காங்க. எங்களுக்கே பயங்கர ஷாக். இவ்வளோ ஒரு பப்ளிக் பிளேஸில் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு சோஷியல் மீடியாவில் இவ்வளோ ஃபாலோவர்ஸை வச்சுக்கிட்டு எப்படி இந்த ஸ்கேம் பண்ணுறாங்க? இல்லைங்க, அந்த அம்மா வந்தாங்கல்ல ஏமாந்து போய், ஆமாம், அவங்க அதில் போய் பதிவு போட்டிருக்காங்க, நான் ஏமாத்திருக்கேன். போட முடியாது, அதுக்கான பதிவுக்கு அந்த கமெண்ட் செக்ஷனே கிடையாது. அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி இன்ஸ்டா பார்க்கும்பொழுது இவ்வளோ பேர் நல்லா வந்தோம், இந்த இதில் இவ்வளோ லாபம்னு போட்டால் அதில் கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தா அதுக்கான வேல்யூ இல்லை, அது வாய்ப்பு இல்லைன்னா அது ஏமாத்து வேலை. அப்போ அந்த கமெண்ட் பாக்ஸே இல்லை. கமெண்ட் பாக்ஸே இல்லாதப்பையும் இவங்க சுதாரிச்சிருக்கணும் இல்லையா? இல்லாட்டி ஏன்னா அவங்க இப்போ அதே மாதிரி நீங்கள் ஒரு ஃபாலோ மட்டும் கொடுத்தா போதும், அந்த அக்கௌண்ட்டை ஜஸ்ட் நீங்கள் ஃபாலோன்னு கொடுத்தா போதும், உடனே அங்கே மெசேஜ் வரும், இவ்வளோ போட்டால் இவ்வளோ கொடுத்துடலாம் நாங்கள், எப்போ நீங்கள் தரீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு அவங்கள ரொம்ப ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஜென்ரலாக ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. இது ஒரு விஷயம். சேம் இதே மாதிரி என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து ட்ரேடிங்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்ல விதமாக இது எப்படி பண்ணணும், எந்த மாதிரி பண்ணணும், நிறைய பேர் பேஜ் ஓப்பன் பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆமாம், சரி இவங்க சொல்லி அவங்கள மாதிரியே ஒரு ஃபேக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது. ட்ரேடிங்கை யார் சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்கள மாதிரியே ஒரு ஃபேக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது. உங்கள் பேரில் தான் இருக்குதா அக்கௌண்ட்டு? ஃபேக் அக்கௌண்ட் தெரியல, இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது, தெரியல நம்மளுக்கு. அது இப்போ நீங்கள் இந்த மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இப்போ நீங்கள் வந்து எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த அக்கௌண்ட்டு தவிர வேறு அக்கௌண்ட்டு கிடையாது, கருப்பு சட்டை போட்டு. இப்போ அதுக்கு தான் அந்த ப்ளூ டிக் வந்ததுனால அது ஒரு ப்ளஸ். மேபி இன்ஸ்டாகிராம், எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரபல ட்விட்டர் அக்கௌண்ட் வச்சுருக்க ஒரு பிரபல ட்ரால் பண்ணுறவங்க அவங்க. ஓகே, அவங்க பேரில் அதே மாதிரி ப்ளூடிக்லாம் வாங்கி கொண்டு வந்துட்டானுங்க. நானே 2-3 தடவை ஏமாந்துட்டேன். உள்ளே போய் பார்த்தா ஃபாலோவர்ஸ் வச்சு பார்க்கும்போது தான் புரியுது, இவங்களுக்கு 2 லட்சம் இருக்குன்னா இவங்களுக்கு 10,000 தான் இருக்குது. 10,000 எப்படியா இவனுக்கு இருக்கும், அவனுக்கு 2 லட்சம்ல இருந்ததுன்னு பார்த்தா இது ஃபேக் அக்கௌண்ட். ஓகே, அவ்வளோ பக்கா ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ டெலகிராம் பேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேம் அதே மாதிரி இருக்குது. டெலகிராமில் நம்ம டெலகிராமில் கூட மெசேஜ் போட்டு எனக்கு இவ்வளோ பணம் வந்திருக்குது, நீங்களும் இப்படி சம்பாதிக்க விரும்புகிறீங்களா அப்படின்னு பர்சனலாகவே அந்த டெலகிராம் அந்த பேஜ்லாம் எடுத்து அனுப்புறது, மெசேஜ் அனுப்புறது இருக்குது, நம்மளுக்கே தூண்டில் போடுறது. நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இவ்வளோ ப்ராஃபிட் வந்துருக்குன்ற மாதிரி காட்டுவாங்க. எனக்கு நான் ஒரு நாளைக்கு இவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன், அதில் டேட்டு, எவ்வளோ பணம், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், எல்லாமே கிடைக்கும். இது எல்லாமே ஃபேக். அதாவது ட்ரேடிங்கில் நீங்கள் பணம் சம்பாதிச்ச மாதிரி ஒரு பிரபலமான ஒரு ப்ரோக்கரேஜில் ஒரிஜினலாக நீங்கள் என்ன சம்பாரிச்சிருப்பீங்களோ அதே பிரபலமான அந்த பேஜ் மாதிரியே இன்னொரு ப்ரோக்கரேஜை நீங்கள் சும்மா ஃபேக்காக க்ரியேட் பண்ணி அதில் உங்களுக்கு எவ்வளோ லாபம் வேணும், எவ்வளோ நஷ்டம் வேணும், எத்தனாம் தேதி எல்லாமே நீங்களே எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணி அப்படியே அனுப்ப முடியும். அந்த மாதிரி எல்லாமே வெப்சைட் வந்துருச்சு. எடிட் பண்ணுறது அது மாதிரி ஒரு ஒரிஜினல் மாதிரியே எடிட் பண்ணுறதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. அதை எடிட் பண்ணி மக்களுக்கு அனுப்புகிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற இந்த இதெல்லாம் வந்து கிரிப்டோ கரன்சியில் மட்டும் கிடையாது, எல்லாத்துலேயுமே இருக்குது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த விஷயம் இந்தியன் மார்க்கெட்டில் நடக்குது. ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு பிரபலமான ஒரு ப்ரோக்கரேஜ் இருக்குது. அந்த ப்ரோக்கரேஜ் மாதிரியே ஒரு ஃபேக் ப்ரோக்கரேஜ் கிரியேட் பண்ணி அதில் என்ன பண்ண முடியுமோ பண்ணலாம். இப்போ அதே ப்ரோக்கரேஜ் மாதிரியே அந்த விட்ரால் வந்துச்சுன்னா ஒரு
ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தால் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் என்னென்ன லாபம் இருக்குது, பிஎன்எல் காட்டும், எத்தனாம் தேதி எவ்வளோ ப்ராஃபிட்டு, எவ்வளோ வச்சுருக்காங்க, இது எல்லாமே காட்டும். அதே மாதிரி போர்ட்ஃபோலியோவை டூப்ளிகேட்டாக செய்ய முடியும். அப்போ மக்களுக்கு நான் அனுப்பிச்சேன்னா இது ஒரிஜினல் ப்ரோக்கரேஜ் தானே, அதே மாதிரியே வந்திருக்காங்க, அப்போ இது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. அதே மாதிரி இது உங்களுக்கு வந்துருச்சா, நீங்கள் என்ன இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க ஆக்சுவலாக, இவ்வளோ நம்பிக்கையான ஒருத்தர் பிரபலமான ஒரு பேஜ் வச்சு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு, அவரே எனக்கு அனுப்பியிருக்காரு, அப்போ இது நம்பலாம் அவரை அப்படின்னு இன்னொரு ஃபேக் அக்கௌண்ட்டுக்கு போய் இதை அனுப்புவாங்க. போனோடனே பிளாக். அதை பற்றி எதுவுமே பேச மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை வச்சு கண்டுபிடிச்சி நம்ம எந்த அளவுக்கு நம்ம அறிவின்மையை அவங்க பயன்படுத்திக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம முட்டாளாகிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய ஃபண்டை சேஃபாக வைக்கிறதுல. சரி, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி வருது இன்ஸ்டாகிராமில் இதில் இருக்குது, நான் அவங்கள எப்படி கரெக்டான ஆள் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட போகவே வேணாம். எதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணணும்? இன்வெஸ்ட் பண்ணுறதே தப்பு தான். இன்னொருத்தரை நம்பி இந்த மாதிரி பணம் கொடுக்கறதே தப்பு தான். இன்ஸ்டா இந்த மாதிரி விஷயங்களை டெலிகிராம் இதெல்லாம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. கூடாது. அதுவே பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் அதுக்கான நாலேஜை டெவலப் பண்ணிக்கோங்க. அவங்க என்ன பண்ணுறவங்களோ என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அவங்க ஒரு நல்ல வழியில் அந்த பணத்தை உருவாக்குறாங்க அப்படின்னா அதை நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் இண்டிவிஜுவலாக பண்ணுங்கள். எதுக்கு யாரையோ நம்பி நீங்கள் ஏன் பணம் கொடுக்கணும்? எதுக்கு கொடுக்கணும்? அவங்க வந்து என்ன வேணாலும். நீங்கள் சொன்ன மாதிரி 10 லட்ச ரூபா வாங்கிட்டு 60 லட்ச ரூபா ஆக்கிட்டு உங்களுக்கு தரோம், அந்த 60 லட்சம் கொடுக்கறதுக்கு இன்னும் ஒரு 2 லட்சம் கொடுங்கன்னு கேட்குற பார்ட்டிங்க அந்த 60 லட்ச ரூபா வச்சே பிஸ்னஸ் பண்ணலாமே. உங்கள்ட்ட ஏன் 10 லட்சம் வாங்கணும்? அதுதான் கரெக்டு. எதுக்காக நான் பண்ணணும்? அப்படி ஒரு சின்ன விஷயம், இந்த இதை யோசிக்கணும்ல. இந்த விஷயத்தை யோசிச்சாலே அவங்க அந்த ஸ்பார்க்கு கிளிக் ஆனாலே. அந்த லாப வெறி ஈஸியாக கிடைக்குதுன்ற அந்த பேராசை இருக்குல்ல, அது இது எதையுமே யோசிக்க சொல்லாது. ஆமாம், கண்டிப்பாக. இது இந்த 2 பேர் கள்ளத்தோணியில் போவான்ல ஒரு படத்தில், எஸ்வி சேகரம் பாண்டியராஜன் கூட சொன்னேன். ஆமாம், ஒருத்தன் கேள்வி கேட்பான், இன்னொருத்தர் எப்படியானா அவரை பதில் சொல்ல விடாம இவனை கூட இருக்கிறவங்க பதில் சொல்லுவான், டே அதெல்லாம் அப்படிலாம் கிடையாதுடா அப்படிடா அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ளேயும் 2 இருக்கும், 2 விஷயம் இருக்குது. யதார்த்தத்தை சொல்லும், இந்த மாதிரிலாம் போட்டு ஏமாறான்னு கேள்விப்படுறோம், அதெல்லாம் இருக்காது போட்டால் வந்துடும் அப்படின்னு. அது பேர் சைக்காலஜி வைஸ் நம்மளுமே வந்து சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். ஒரு ஃபினான்ஸுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கான நாலேஜை நம்ம டெவலப் பண்ணிட்டோன்னா ஈஸியாக நம்ம ஃபண்ட் பண்ண முடியும். இப்போது சிம்பிளாக நான் சொல்கிறேன் இல்லையா, ஒரு 2500 ரூபா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரீங்க மந்த்லி ஒரு 25 வருஷத்துக்கு ஒரு பையனுக்கு நீங்கள் ஒரு சேமிப்பு ரெடி பண்ணோம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் தான் நான் சொல்கிறேன். ரிஸ்க் இருக்குது தான், இல்லைன்னு சொல்லலை. 2500 ரூபான்றது நம்மளால் முடியும். ஒரு 2500 ரூபாய் ஒரு ரிஸ்க் எடுத்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்களேன். 15% லிட்டரல் நீங்கள் வந்து ஆவரேஜ் கனெக்ட் பண்ணி பார்த்து ஒரு 15% உங்களுக்கு கிடைக்குதுன்னா 25 வருஷத்துக்கு 100 கோடி ரூபா ஆச்சு. அந்த 15% எப்படி கிடைக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க? இந்த 15%ன்றது எப்படின்னா, உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸோடைய ஸ்டாக்ஸ் டெவலப் ஆகுது இல்லையா, அந்த டெவலப்மெண்ட்டில் வரக்கூடிய ப்ராஃபிட்ஸ் மூலமாகவும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் மூலமாகவும் அந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க மூலமாகவும் அதுக்கான பெரானம் வந்துகிட்டே இருக்கும். வருது, இப்போ வருது. அதுக்கும் கம்மியாக இருக்குது, பட் ஃப்யூச்சரில் இன்னும் அதிகமாகலாம். ஸோ ஆவரேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பட் இது எல்லாமே வந்து ஒரு கொஷின் மார்க் தான். வரலாம், கன்ஃபார்மாக வரும்னு கிடையாது. அப்படி நீங்கள் ஆவரேஜ் பண்ணி பார்த்தாலே 25 to 35 வருஷத்தில் 100 கோடி ரூபா கையில் இருக்கும். பட் இதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறது இல்லை. 35 வருஷத்துக்கு இப்படி நான் 100 கோடி ரூபாய் இருக்கு, எனக்கு நாளைக்கு போகிறோம். 15 வருஷம் 20 வருஷம் இன்சூரன்ஸ்லாம் போகிறோம். இருக்குது, கட்டுறோம் இருக்குது. பட் அதோடைய கால்குலேஷன், அதோடைய வேல்யூஸ் எப்படி, இதெல்லாம் பொறுத்தும் மாறும். பட் இதெல்லாம் இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுக்கு தேவை ஒரு விஷயம், பணம் சம்பாதிக்க போகிறோமா, அதோடைய ப்ராப்பர் நாலேஜ் வேணும். ஏன் தரான், எதுக்கு தரான், எப்படி தருவான், இதுதான் விஷயம். இந்த ஏன் தர, எதுக்கு தர, எப்படி தர, நீ எதுக்கு எனக்கு தரணும், இந்த 4 கொஸ்டின் எதுக்கு உனக்கு கொடுக்கணும். ஆமாம், இந்த 4 கொஸ்டின், ஏன், எதுக்கு, எனக்கு நீ ஏன் தரணும், ஆமாம் எனக்கு ஏன் தரணும், 10 லட்ச ரூபா கொடுத்தா எனக்கு நீங்கள் கொஸ்டினை 4 கொஸ்டினை கிளியராக வச்சிட்டிங்க அப்படின்னாலே வெரி கிளியராக அவங்ககிட்ட நீங்கள் மாட்ட மாட்டீங்க. நேயர்களே, இது வரைக்கும் நம்ம வந்து எப்படிலாம் ஏமாத்துறாங்க, என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி இது பண்ணோம். அப்போ பார்க்கும்போது ஒரு பயம் வருது. அந்த பயத்தில் வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எப்படி பாதுகாப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவது, அதுக்கான அந்த புரோக்கரேஜ், அந்த இது வந்து என்னென்ன பாதுகாப்பான புரோக்கரேஜ் கம்பெனிகள் இருக்குது, சில இதை வந்து பேர் கூட சொல்ல தயாராக இருக்கிறோம். அந்த மாதிரி இதுக்கு இருக்கிறது இதில் வந்து நம்ம எப்படி அவங்கள கண்டுக்கிறது, அவங்க சரியான ஆள் தான் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறது, அதற்கான வெப்சைட் என்ன, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம அடுத்த இதில் நம்ம பேசுவோம், விரிவாக பேசுவோம். வணக்கம்.